வணக்கம். இது ஆர்ஜே வஸ்தி அபிஷேக் அலப்பறைகள் யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமும் இந்த வீடியோவோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடலை அப்படின்னு. வீடியோ போடாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பிகாஸ் நாங்கள் எங்களோட வீட்டில் வந்து இன்னுமே கரண்ட் எடுக்கலை. ஸோ அதனால எங்களோட ஃபோனில் பேட்ரி வீக். அதனால நாங்கள் வீடியோவை ஷூட் பண்ணாலும் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகுது. என்ன இங்கே நெட்வொர்க் இஷ்யூஸ் அந்த காரணத்தால் இங்கே வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களோட ஃபோனில் சார்ஜ் கிடையாது. அடிக்கடி நாங்கள் இன்னொருத்தவங்களோட வீட்டில் போயிட்டு சார்ஜ் போட இயலாது. அதனால நாங்கள் வீடியோ எடுக்கிறத நிப்பாட்டினோம் கொஞ்ச நாளைக்கு. அண்டு இன்னும் காரணம் இருக்குது. நான் இங்கே ஒர்க் போயிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு டைமும் கிடைக்கல வீடியோ எடுத்து போடுறதுக்கு. ஸோ இங்கே வீடியோ எடுத்து போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் டைம் தான் கிடைக்குது இல்லை. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சில பல காரணம் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததாலையும் எனக்கு வீடியோ போட கிடைக்கல. அண்ட் இப்போ ஃபுல்லாகவே ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ரிகவர் ஆகிட்டு இந்த வீடியோ போடுறேன். ஆனால் இன்னுமே நாங்கள் எங்களோட வீட்டில் கரண்ட் எடுக்கலை. கரண்ட் எடுத்தோன்னா கூடிய சீக்கிரம் நாளுக்கு நாள் வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோஸ் போடுறோம். ஸோ நீங்கள் எங்களோட ஜெஃப்னா வந்தோடனே ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது ஜெஃப்னா செகண்ட் வீடியோ தான் போட போகிறோம். அந்த வீடியோவில் நாங்கள் வந்தோடனே எங்களோட வீடு எப்படி இருந்துச்சுன்னு காட்டியிருப்பேன். அந்த நேரத்தில் 3 வீக்ஸ் ஆகுது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வீட்டில் கொஞ்சம் திருத்த வேலைகள் நடந்துச்சு. அதாவது நாங்கள் வீடெல்லாம் உடைச்சி கட்டலை. அந்தளவுக்கு எங்களுக்கு இன்னும் நாங்கள் அந்தளவுக்கு யோசிக்கலை. ஸோ இப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் கொஞ்சமாக திருத்திட்டுருக்கோம். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் இந்த குளத்தை கட்டாயம் காட்டியிருப்பேன். இந்த குளத்துக்கு முன்னுக்கு தான் எங்களோட வீடு இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்கு இப்போ 2 பக்கமுமே வேலி அடைச்சிருக்கு. இந்த வேலியை அடைக்கிறதுக்கு எங்களுக்கு 2-3 நாள் எடுத்துச்சு. ஏண்டா 2-3 அதாவது நாங்கள் ஒவ்வொரு பக்க வேலியாக தான் அடைச்சிருந்தோம். ஒரு பக்க வேலிக்கே 2 நாள், மற்ற பக்க வேலிக்கு 2 நாள், மொத்தம் 4-5 நாள் ஆகிட்டு இந்த வேலியை அடைச்சி முடித்து இதை ஃபுல்லாக சரியாக ஒழுங்குபடுத்தி தரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மற்ற 2 பக்க வேலியும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அடைச்சிருக்கிறாங்க. இந்த வாசலுக்கு நாங்கள் வேலி அடைச்சி 4 நாள் ஆகிட்டு இன்னும் நாங்கள் கேட் போடலை. அப்போ இன்றைக்கு தான் வேலி அடைச்ச அங்கிள் இந்த கேட்டையும் போடுறதுக்கு அளவெடுத்து செஞ்சிட்ருக்கிறாரு. அந்த அங்கிள் காய்ச்சல்னால இவ்வளோ 4 நாள் வரலை. அதனால லேட் ஆகிட்டு அந்த அங்கிள் அது வேலையை செய்து முடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இவர் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கமாக நாங்கள் இப்போ விறகுல தான் சமைச்சிட்ருக்கிறோம் இவ்வளவு நாள். ஸோ விறகுல சமைக்கிறதுக்காக விறகுகள் கொத்தி வச்சுருக்குறாங்க. நிறைய விறகு அந்த அங்கிள் தான், வேலி அடைச்ச அங்கிளே தான் கொத்தியும் தந்தார் விறகு. இது எங்களோட பாத்ரூம். அதுக்கு தண்ணி அந்த பக்கத்தில் உள்ள தொட்டியில் எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் நான் போன முறை போட்ட வீடியோவில் எங்களோட வீட்டோட பின்பக்கம் காட்டலை. இதுதான் எங்களோட வீட்டோட பின்பக்கம். ஸோ இந்த பக்கத்தில் முதல் பூவரசு மரமெல்லாம் இருந்துச்சு. அந்த மரமெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த மரத்தோட பெரிய பெரிய மரக்கட்டைகள் தான் கீழே விழுந்திருக்கு. இது எங்களோட அம்மா கூட்டி சேர்த்த குப்பை. இந்த குப்பையெல்லாம் இனி அள்ளி போடுவாங்க அவங்களே. இதில் என்ன கீழே போட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்னா, மாடு இந்த பனம்பழத்தையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு இடங்களில் போட்டு வச்சுருக்கோம். அப்போ அதெல்லாம் சேர்த்துட்டு எங்களோட அம்மா கீழே போட்டு வச்சுருக்காங்க பனங்கொட்டைகளை. ஏன்னா அதை பனம் பாத்தி போடுறதுக்காக வேண்டி. ஸோ அவங்க இன்னும் சேர்க்குறாங்க. அதனால அந்த இடத்துல அதை போட்டு வச்சுருக்குறாங்க. நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டு தூங்கையும் தொடங்கிட்டோம். இந்த வீட்டில் தான் நாங்கள் லைட் இல்லாமையும் இருக்கிறோம். பூச்சிகள்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் வராதபடிக்கு நாங்கள் சில மோர்டின் ஸ்ப்ரேயெல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் காலையில் சமைக்கலை எதுவுமே. இது கீழே விறகு இருக்குது.
எங்களோட அம்மா கெட்டிலில் தண்ணி வச்சு தண்ணி ஊற்றினாங்க. ஸோ அந்த மாதிரியே தான் வீடு இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வீடை எதுவும் செய்யலை. ஏன்னா இன்றைக்கி வந்து எங்களோட வீட்டோட கிணறை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த அங்கிளும் இன்னொரு அங்கிளும் சேர்ந்து தான் இந்த கிணறை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கிணறு வந்து முந்தி காலத்தில் வந்து இந்த தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து இப்போ நிறைய ஊத்திகள் இருக்கிறதால இது சமையலுக்கோ குடிக்கிறதுக்கோ பாவிக்க இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி இந்த தண்ணியை க்ளீன் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த தண்ணியை தான் குடிக்க போகிறோம், பாவிக்க போகிறோம். ஸோ இவங்க இப்போ இதை க்ளீன் பண்ணுற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இறைக்கிறது அப்படின்றாங்க இந்த கிணறை. ஸோ இறைச்சிட்டு இந்த இவரோட பேர் சிவராச மாமா, எங்களோட ரிலேஷன்ஸ் தான். ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ இந்த தொட்டியில் தான் நாங்கள் இப்போ அந்த தண்ணியெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறோம். ஆனால் தொட்டி வெடித்தனால இப்போ தண்ணியெல்லாம் வெளியில் போகுது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கிறோம் எங்களோட வீட்டில். இந்த கிணறு உள்ளுக்கு இருந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் எங்களோட வீட்டில் வேலையும் அடைச்சாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பாசியெல்லாம் தேய்ச்சி குளோரின் போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அங்கிள் அவங்களோட முகத்தை காட்டுங்களே. சரி, இவர் தான் அந்த அங்கிள். இவர் தான் எங்களோட இப்போ கிணறு இறைச்சிட்டு இருக்கிறாங்க மாமா. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை செய்கிறாங்க. இந்த மோட்டர்லாம் கொண்டு வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தீவிரமாக செஞ்சுட்டு இருக்காங்க வேலையை. எடுத்துட்டு இருக்கும்போதே கிணறு கட்டின உரிமையாளர் வராரு. இவர் தான் எங்களோட அப்பப்பாட அண்ணா, அதாவது அம்மாட அப்பாட அண்ணா. இவரும் எங்களோட அம்மாட அப்பாவும் சேர்ந்து தான் கிணறு கட்டினாங்க. இவரை வந்து அவரோட வீட்டிலேருந்து வாழை குட்டி தென்னங்கண்டு எல்லாத்தையும் கொண்டு வராரு எங்களோட காணிலையும் இதை நட்டு வைக்கிறதுக்காக. ஸோ அவர் ரொம்ப தூரத்துலேருந்து பைசிக்கல் ஓடிட்டு வராரு. மறக்காம ஆர்ஜே வஸ்தி அபிஷேக் அலப்பறைகள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.